வெல்கம் டு சேனல். இன்னைக்கு முன்னாடி பார்க்க போனா தி மெக்னை ஃபேமிலில இருந்து சரமாரியான சம்பவங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேண்டாத வேலையை தேடி வாண்டடா செஞ்சு என்னோட விடாப்பிடியா அசிங்கப்பட்டவங்களையும் சராசரியான வேலையவே சராமரியா செஞ்சு சமத்தியா சங்கடப்பட்டவங்களையும் தான் காமெடியா கஷ்டப்பட்ட பய பிள்ளைகளை கொத்தா எடுத்து சன்மானம் இல்லாத வேலைக்கு தன்மானத்தை விட்டு அவமானப்பட்டவங்களையும் உள்ள கோர்த்து ஒரே குலுக்கி வீடியோ இறக்கிட்டோம். அரசாங்க விடுமுறை விடுற அளவுக்கு அசிங்கப்பட்டவங்களோட அலசலா வீடியோ இருக்கு. வடக்குன முன்னுரைய முடிக்க என்ன கேடு உனக்கு? அத இன்ட்ரோ படியா இருட்டேன். அண்ணன் ஒரு கால் வண்டி எடுத்தாருன்னா அதெல்லாம் ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகும். வண்டி வித்தியாசமா வா இப்படியா தாங்குது. ஓட்டுவான். கால் முட்டியை மாத்தனா போதும். அங்க மிக விரைவா மருத்துவ உதவி கிடைக்கும். காயம் பயங்கரமா இருக்கு, அங்க தீ மாதிரி இருக்கணும். தக்காளி இருங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், பார்த்து தூக்கிட்டு வாங்க. மேடம் செலுப்பாம இருங்க, சின்ன ஊசி தான். ஏய் ஒரு கணிச்சு பண்ணுங்க பார்க்கலாம். இது யானைக்கே பெருசா. அது வாடிய பறவையை பார்த்துச்சு. டீஹைட்ரேஷன் ஹெவியா இருக்கு, உதவி என்கிட்டயே இருக்கு. ஓட்டுறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. காரை ஓட்டுறதுக்கு முன்னாடி கவனமா இருக்கணும். ஓட்டும் போது தூங்கிடக்கூடாது. ஓட்டுறதுக்கு முன்னாடியே லைசன்ஸ் கொளுத்தி கொசுவத்தி வச்சுக்க. சொத்தா ஐயா கொத்தனாரி வெற்றி கொடி கொண்டு கொட்டனாரு. அண்ணன் கோல் கீப்பரா நின்னா மிஸ் ஆகாது. பழம் நின்று போட்டிருக்கோம்ல கொட்டை, கோல மிஸ் ஆகாது. அங்க சிறுவன் கதறதுக்கு சரியா காரணம் இருக்கு. என்னப்பா குச்சி முட்டாய் எங்க கீழே கீழே போட்டியா? என்ன வேற ஃபிளேவர் இருக்கா? உனக்கு புடி சாப்பிடுறியா? என்னப்பா சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கார குழம்ப காண மாம்சே அப்படியே மடியில போய் தூங்குங்க. சார் ஆளை எப்படி 5500 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அளந்து பார்த்த எஸ்டிமேஷன் சொல்லுது. ரேஞ்சர் 1 தயாரா இருக்காரு. எப்படி போறதுன்னு தெரியல சார். ஆடா பாய், ஆளவே இல்ல இதுக்கு சிலிண்டர் வேற. அண்ணன் வண்டி ஓட்டுறது இல்ல. ஏன்டா இப்படி பண்றீங்க? வண்டி தான் அவரை ஓட்டும். அண்ணன் இழுத்து விட்டாருன்னா எங்கேயோ போகும். பேட்டு இதுக்கு எவ்வளவு ரன்னு? என்னடா இவ்வளவு பெரிய ஓட்ட? கரியலி போட்டேன். அண்ணன் அனிமே ஸ்டைல்ல தான் அனுப்பாரு. மைவாமோ செட்டேடோ ஜப்பான்ல சப்புன்னு அடிப்பாங்களா? ஏங்க கோழிக்கறியா ஆட்டுக்கறியா எதுல புரோட்டீன் அதிகம்? பூனைக்கறியில தான் அதிகம். அது உனக்கு எப்படி தெரியும்? அனுபவம். ஆயா கேஷுவலா கூட்டுவாங்க. போட்டது போட்ட மாதிரியே அப்ப பொம்மையில ஓரமா இருக்கிறது இல்லையா? அட்டையா குத்த வச்சதை இழுக்க பொட்டா பாயல பல்ல காட்டினவருக்கு பழந்துருச்சு. ஐயா மும்மரமா அமைக்கின்னு இருந்ததை அவங்க முதுகுக்கு பின்னாடி நோக்கிட்டு இருந்தாங்க. இளவில் தெரிந்த கடவுளின் உருவம் 560 பேருக்கு ஷேர் செய்யணும். கேன்சரை குணப்படுத்தும் கொல்லி ரசம். கேன்சர் கூட புரிஸ் என்ன பண்றான்னு பாருங்க. குட் மார்னிங் மெசேஜ். இன்னும் விடியவே இல்லையே. மறந்துட்டாங்க. அவர் கேப் கிடைச்சு கோல் அடிச்சு கோல் அடிச்சு ஏய் கோல் அடிச்சு அடே கவனமா பட. கேன் கூட்டையே கட்டப்பையில அடைப்பான். கட்டப்படுத்த முடியும். செத்தாங்க. கவலைப்படாத, உன்னை நான் கலை சேர்த்துறேன். என்னை கலை சேர்த்திருமா. வலிக்கிற நேரத்துல விளையாண்டாரு. வெள்ள வெள்ளமா முடி எடுக்கணும். ஆடு லூஸ் பைல. எப்ப மொத்தமா எடுக்கணும். இங்க இருக்கிறதுலே புத்திசாலி யாரு? நான் தான். தரமசாலி யாரு? நான் தான். அழகுசாலி யாரு? நானே தான். அந்த செருப்பை கடிச்சு வச்சது யாரு? நான் தான். கேட்டியா? உண்மையை ஒத்துக்கலாம். ஐயா சிக்னலுக்காக பாத்துட்டு இருந்தாரு. சார் ரோலிங் லைட் கரெக்ட்டா இருக்காப்பா? கேமராமேன் ஆங்கிள் ஓகேவா? யார் குறுக்க ஃப்ரேம் வெளிய சார் ரெடியா இருங்க. போடு பாத்திரை. அவரை பின்னாடி தாக்கணும்னு முன்னாடியே யோசிச்சிட்டாங்க. நல்ல வேலை பின்னாடி எப்படி வருகை தந்தமைக்கு நன்றி. மீண்டும் வருக. தக்காளி நீ இனிமே வந்துடாத. இந்த மணமக்களை வாழ்த்த வந்த பெரிய மனுஷன் யாருக்கோ இந்த நல்ல ரெட்ட மைக்ல சொல்லு, வர விட்டு போயிருவேன். யாரு பச்சை தம்பியா? அண்ணே பாத்து பாத்து பாப்பேன். அண்ணே முன்னாடிதான் பார்த்துதானே போய் நின்றான். மலையிலயும் அண்ணன் நடப்பாரு. முக்காரியை போட்டு கலப்பாரு. ஆழம் பார்க்கல, அளந்து பார்க்கல, காலம் வச்சா பண்ண மாதிரி புளி மொட்டை எடுத்த புளியே இல்லைங்க, மரியாதையே இல்லைங்க. மரியாதை சுத்தமா கையில இல்ல. கொடுங்க சார், கப்பு முக்கியம் இல்ல.
வச்சுக்கோங்க அதானே. கப்பு முக்கியம் இல்ல, அவரு ப்ரிப்பேர்டா போவாரு. வேவு பார்க்கணும், வேலையை பாரு. அடுத்து ரிப்பேர் பண்ண போவாரு. அவர் கேபிள் அறுக்க வந்தவரு. இப்ப விட்டு சதுரம் ஏன் அங்க வந்து அண்ணன் நின்ன? கரையில கடையை விரிச்சாரு. ஏதோ வாங்கிட்டு வரலையாடா நீங்க? போவார் பாய்ஸ். மம்மி டாடி தூண்டி ஆண்டி அப்பட்டு போச்சு. ஐயோ, எல்லா அக்கா பக்கமும் ரோசக்காரங்க சால்ட்டை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கல்லுப்பு தானே தள்ளி விட்டு அங்க சாப்பிடு. செருப்புல சிக்கலாயிருச்சு. மாத்தி போட்டுருக்கீங்க. பார்க்கவே இல்லைங்க. இந்தாங்க சார் உங்க செருப்பு. ரொம்ப நன்றி. மாத்தி மாத்தி போடுவாங்க. அண்ணன் தெருவுல திறமையை காட்டினாரு. காரு ஃபயரா இருக்குன்னு தக்காளி இனிமேதான் ஆட்டம் இருக்கு. இப்பதானே கிடைச்சிருக்கு. உடச்சிருக்கு. ஆமா கார் ஃபயரா தான் இருக்கு. தெரியலையே. No. பாட்டி இழுக்கிறதுக்கே இப்படி சிரமமா இருக்கு. திமிங்கலம் தான் சிக்கி இருக்கும். இருக்கிற முறையே சரியில்லையே. டேய் டேய், பிடிக்கிற மீன்ல பாதி எனக்கு குடுறா. என்னடா சொல்ற? விழுந்துருவாரோ? எனக்கும் பாதி குடுறா. முதல்ல நடக்கும் போது கேட்டா தெரியாம விழுந்துருச்சு. தெரியாம வளர்ந்துருச்சு. நாயை விட பூனை வளர்ப்பது சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். புரியலையா எதுக்குன்னு? குழுவு கூடு அருகில் போடு. இவன் கூட எடுத்து போட்டா அட்டப்பாங்க. A few moments later. கண்ணு பட போது காட்டாதீங்க. இடி பட்டா என்ன? அங்க பொண்ணோட கூந்தலுக்கு தான் காசு. கூந்தலுக்கு தான் காசு. புகைப்பிடிப்பது தீங்கு விளைவிக்கும். அடே ஸ்லோ மோஷன்ல எடுத்துக்கிறேன். வாடா வாடா, காலை வச்சாலே கல்ல வர்றோம். கல்லா வர்றோம். தம்பி விருப்பப்பட்டு செய்வாரு வேலைய. எதுக்கு தான் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கானுங்களோ. நான் சொன்னேன் சாஸ் போடுங்க ப்ரோ. சாக்ஸ் மேல போடவா? அது பாசக்கார சேவலி. நெஞ்ச நக்கிருச்சு. காக்கேஷ் அப்படித்தான்டா, நெஞ்சில கடிக்குமா. அடுத்து நாய்கேஷ் வருது. நாய் பீஸ். அண்ணனோட விதி வீலிங் அடிச்சது. ரெண்டு வாட்டியும் வீணாலே அடிச்சது. ஒரு வாட்டி வேணாம். அண்ணன் குடிஞ்சு நிக்கும் போதே தெரியும் குருவி பிடிக்கிறவர்னு. பொறுமையா மெல்லமா தொப்பிய வச்சு சிக்கிச்சு. நல்லா கெட்டியா பிடிங்க. கலந்துற இல்ல மேடம், எதுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. எதுக்காக சொல்றோம்னா அதுக்காக சொல்றோம். ஐயா அதாவது ஐயோ நாய நாய உடைக்காத நாய. நான் உடைக்கிற நாய. அங்க முடிவு பண்ணிட்டாங்க. டயட்ல இருக்கோம், அளந்து சாப்பிடுவோம். நாளையில இருந்து அங்கில குதிரை கூப்பிடுச்சு. என்னப்பா இந்த கம்பியில மூக்கவீங்களேன். எதுக்கு கரண்ட் அடிக்குது. இப்படிதானே எனக்கு இருக்கும். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. துண்டு போட்டு சீட்டு பிடிக்கிறதுலாம் பழசு. தக்காளி தொடைய போட்டு எல்லாம் சில்லற வாங்கு. இப்பதாங்க வாரினாரு. வீடியோ சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, இந்த மனுஷங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பழி வாங்க இந்த தேன் கூட்டெலாம் எடுத்துன்னு வந்து போட்டு விளையாடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ அனிமலுக்கும் பண்ணுதுங்க. அது வந்து குச்சி அந்த மாதிரி நம்ம முதலாளிக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோறு போடுவார்னு நினச்சி எடுத்துன்னு வந்து அதில் தேன் கூட இருக்குன்னு தெரியாமல் எடுத்துன்னு வந்து போட்டுச்சுங்க. அப்போ கூட அதுக்கு எதுவும் ஆகலை, கரெக்டாக அவரு தான் கிடைக்குது. அதுமாதிரி மீதியெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே என்ன சொல்கிறது இப்படி நடக்கணும்ன்ற அது வந்து எதிர்பாராமல் டக்கு டக்குன்னு நடக்குது. எங்களுக்கே எல்லாமே ஷாக்காக தான் இருந்துச்சு. ஷாக் ரியாக்ஷன் தான் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.